கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவனுடைய வீடும் பரலோக வாசலும் என்ற தலைப்பில் பகுதி 2 மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்கலாகாது என்ற கட்டளையும் அதற்கு அவர்கள் கீழ்ப்படியும் நிபந்தனையின் பேரில் பல ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தன. சாத்தான் ஏவாளிடம் பேசி அவள் வஞ்சிக்கப்படும் வரை அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தனர். சாத்தானின் வார்த்தைகளை அவள் விசுவாசித்து தங்களை தேவனைப் போல மாற்றக்கூடிய ஆசீர்வாதங்களை அவர் தங்களுக்கு விலக்கி வைத்திருக்கிறார் என்று எண்ணி அவருக்கு விரோதமாக திரும்பினாள். அவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு ஞானமடைவதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டாள் என்று ஆதியாகமம் 3:6 நாம் படிக்கிறபடி அந்நேரம் முதல் கண்களின் இச்சையோடு கூட அவள் அந்த கனியை இச்சித்தாள். ஞானமுள்ளவளாக மாற வேண்டுமென்று தன் இருதயத்தில் விரும்பிய அவள் ஜீவனத்தின் பெருமைக்கு இடமளித்தாள். முடிவாக மாம்ச இச்சைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து அவள் அந்த கனியை புசித்தாள். அவள் தன் புருஷனுக்கு அதை கொடுத்தால் அவனும் அதை புசித்தான். அப்போதுதான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் தங்கள் நிலையை உணர்ந்து கொண்டனர். அவர்கள் நித்திய ஜீவனையும் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போயினர். அவர்கள் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானுடைய ஆளுகையின் கீழே வந்துவிட்டனர். இதற்கொத்ததொரு சோதனையை கர்த்தராகிய இயேசு எதிர்கொண்டதாக மத்தேயு 4 நாம் காண்கிறோம். பிசாசானவன் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து கண்களின் இச்சை கடுத்த ஒரு சோதனைக்கு ஒப்பிடலாம். அவன் அவரை நோக்கி, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். சாத்தான் உலகத்தின் மகிமையை அவருக்கு காண்பித்து தன்னை பணிந்து கொள்ளும்படி அவரிடம் கோரிய இச்சோதனையானது கண்களின் இச்சை கடுத்த ஒரு சோதனையாகும். யாக்கோபு தன் குடும்பத்தாரை நோக்கி, அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு விலக்கி போடுங்கள் என்று கூறினார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவற்றுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் போது இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானுக்கே நீங்கள் இடம் கொடுத்து அவனை பணிந்து கொள்ளுகிறீர்கள். எபேசியர் 2:2 எழுதப்பட்டுள்ளவாறு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் ஆளுகை செய்வதற்கு ஆகாய்த்து அதிகார பிரபுவாகிய சாத்தான் அதிகாரமுள்ளவனாயிருக்கிறான். நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படியாதவர்களாக இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும் போது சாத்தானுக்கு நம்மேல் ஆளுகை உண்டாகிறது. உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 35:2 என்று யாக்கோபு தன் குடும்பத்தாரிடம் கூறுகிறார். எதற்காக? அவர்கள் பெத்தேலுக்கு போய் அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாகவே யாக்கோபு கூறுகிற வண்ணமாக நாமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோமாக. மனம் திரும்புதலில் நம் பாவக்கிரியைகள் அனைத்திற்காகவும் நாம் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும்போது நாம் பாவத்திலிருந்தும் பாவிகளிலிருந்தும் வேறுபரிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுதல் நம்மில் ஆரம்பமாகிறது. அதன் பின்னர் நாம் சத்திய வசனத்தினால் தேவனுடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17:17 வாசிக்கிறபடி கர்த்தராகிய இயேசு பரமபிதாவினிடத்தில் கூறியது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று கூறும் முன்னதாக 16ஆம் வசனத்தில் அவர், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று கூறுகிறார். வசனத்தினால் பரிசுத்தமாகுதல் நாம் தண்ணீர் ஞானசன சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதில் ஆரம்பமாகிறது. எபேசியர் 5:26 எழுதப்பட்டுள்ளவாறு, கர்த்தராகிய இயேசு பிதாவின் பூரணமான சித்தத்தை செய்து நம்மை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும்படியாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். எதற்காக? நம்மை வசனத்தினால் பரிசுத்தமாக்கும்படியாக மட்டுமல்ல, தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கென்று நம்மை மகிமையுள்ள சபையாக தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்காகவுமே. இந்த நோக்கத்திற்காகவே தம்மை தாமே பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்காக கர்த்தராகிய இயேசு தம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார். அவர் சத்தியத்திற்கு, அதாவது தண்ணீர் ஞானசன சத்தியமாகிய தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தார். அத்துடன் அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார். தேவனுடைய எல்லா நீதியை நிறைவேற்றுவதின் முதற்படியாக
அவர் ஞான ஸ்நானத்தில் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தார் என மத்தேயு 3:15-16 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். பின்பு முடிவாக அவர் சிலுவையில் மரித்ததின் மூலமாக சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரானார் என்று பிலிப்பியர் 2:8 நாம் வாசிக்கிறோம். நாம் ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பழைய கீழ்ப்படியாமையின் சுபாவத்தினின்று விடுதலையாக்கப்படும் போது பரிசுத்தமாகுதல், அதாவது தேவனுடைய வசனத்தினால் சுத்திகரிக்கப்படுதல் நம்மில் நடந்திருக்கிறது. உங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று ஆதியாகமம் 35:2 வாசிக்கிறபடி இதுவரை ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படியாத ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்களாயின் ஆதாமிடத்திலிருந்து அதற்கு கீழ்ப்படியுங்கள். முதலாவது நீங்கள் ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அதன் மூலம் நீங்கள் ஆதாமிடத்திலிருந்து சுதந்திரித்துக் கொண்ட கீழ்ப்படியாமின் சுபாவத்தினின்று விடுதலையாக்கப்படுகிறீர்கள். ரோமர் 6:4 கூறப்பட்டுள்ளவாறு நாம் கிறிஸ்துவின் மரணத்திற்கு பங்குள்ளவர்களாகி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதில் நாம் கீழ்ப்படியாமின் சுபாவத்திற்கு மரித்தவர்களாயிருக்கிறோம். அதாவது அது கீழ்ப்படியாமையாகிய பாவ சுபாவத்தினின்று நாம் விடுதலையாக்கப்படுவதை குறிக்கிறது. வசனம் 7 இதை நாம் காண்கிறோம். இந்த அனுபவத்திற்குள் நாம் கடந்து வரும்போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்படுவதல் நம்மில் ஆரம்பமாகிறது. ஆயினும் நாம் அதை தொடர்ந்து சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகும். ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக உலகத்திற்கு மரிப்பதின் மூலமாக நம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவற்றின்று விடுதலையாக்கப்படுகிறோம். யாக்கோபின் குடும்பத்தார் பெத்தேலுக்கு செல்லும்படியாகவும் தேவனை தொழுது கொள்ளும்படி ஒரு பலிபீடத்தை அங்கு உண்டாக்கும்படியாகவும் எழுத்தின்படி தங்களை சுத்தம் பண்ணி கொண்டனர். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு என்று பொருள்படும். ஜீவனுள்ள தேவனுடைய சபையை தேவனுடைய வீடு என்று திருவசனம் கூறுகிறது. ஆதியாகமம் 35:2 கூறப்பட்டுள்ளவாறு அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை மாற்ற வேண்டியதாக இருந்தது. நாம் ஜீவிக்கிற ஜீவியம், அதாவது நம்முடைய சுபாவமே நாம் தரித்து கொள்ளுகிற நம்முடைய வஸ்திரமாக மாறும். நாம் கர்த்தராகிய இயேசுவை நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களினின்று மனம் திரும்பும் போது நாம் இரட்சிப்பின் வஸ்திரங்களால் தரிப்பிக்கப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசு தேவனுடைய சித்தம் செய்யும்படி வந்தது போல நாம் அவருடைய சித்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நாம் நீதியின் சால்வையினால் தரிப்பிக்கப்படுகிறோம். ஆதியாகமம் 28 யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தான் தலையணையாக உபயோகித்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்தான் என ஆரம்பத்தில் நாம் கண்டோம். எண்ணெய் வார்த்தல் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய அனுபவத்தை குறிக்கிறது. தேவனுடைய வசனத்தின்படி இப்போது நாம் தேவனுடைய சபை என்ற அனுபவத்திற்குள் கடந்து வருகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. யாக்கோபு சீகேமிலிருந்து பெத்தேலுக்கு போனபோது அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடம் என்பது மனிதன் பலியினால் தேவனோடு இணைக்கப்படுகிற ஒரு இடமாகும். நாமும் கூட தேவனோடு ஒரு உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கிற இடத்திற்கு கடந்து வர வேண்டும். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று நாம் சங்கீதம் 55 வாசிக்கிறோம். நாம் மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தராகிய இயேசு தமது இரத்தத்தினாலே நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கை ஒன்று உண்டு. ஞான ஸ்நானத்தில் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்றதொரு உடன்படிக்கை உண்டு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் சமாதான உடன்படிக்கை என்றதொரு உடன்படிக்கை உண்டு. யாக்கோபு பெத்தேலில் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தான் தப்பி ஓடி போன போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் என ஆதியாகமம் 35:7 நாம் காண்கிறோம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து அதை நிறைவேற்றும்படியாக நம்முடைய மனது புதிதாக்கப்பட்டு மறுரூபமாகும்படி அனுதினமும் நாம் நம்மை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். நாம் துதியின் உடையவர்களாக இருக்க வேண்டும். பொற்சரிகை வஸ்திரம், சித்திர தையலாடை, பரிசுத்தமான நீதி ஆகிய மெல்லிய வஸ்திரம் போன்ற வஸ்திரங்களும் நமக்கு அவசியமாயிருக்கின்றன. இவைகளை நாம் தரித்திருந்தால் முடிவாக மகிமையின் வஸ்திரமாகிய மகிமையானதொரு சரீரத்தை நாம் தரிப்பிக்கப்படுவோம். யாக்கோபு கற்றூனை நிறுத்தினது மாத்திரமல்ல, அவன் அதின் மேல் எண்ணெயையும் பானபலியும் வார்த்தான் என்று ஆதியாகமம் 35:14 நாம் காண்கிறோம். மற்றவர்கள் தங்கள் விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படும்படியாக நாம் நம்முடைய ஜீவனை பானபலியாக வார்த்து விடுவதற்கு மனமும் வந்திருக்க வேண்டும். மேலும் யாக்கோபு எவற்றிற்காக வேண்டிக் கொண்டானோ அவற்றிற்காக நாமும் வேண்டிக் கொண்டு அவற்றை நம் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். யாக்கோபு எவற்றிற்காக வேண்டிக் கொண்டான்? அவன் தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை தன் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார்.
நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று அவன் வேண்டிக் கொண்டது போல நாமும் இந்த நாட்களில் கர்த்தருக்கேற்ற உண்மையுள்ளாய் இருந்து அவரிடத்தில் வருகிறதான ஆசீர்வாதத்துக்கு நம் பங்குள்ள பாத்திரங்களை மாற நாம் முயற்சிப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.